நீண்ட கடந்த சில வருடங்களாக தொழிலில் மகன் கதிரேசன் எடுத்துக்கொண்ட சபதங்கள் நின்று போராடி ஜெயித்த விதமான பல பசி தூக்கம் பாராது அவன் உழைத்த உழைப்புதான் நினைவிற்கு வந்திருந்தது இந்துமதிக்கு. ஏன், உழைத்தும் கொண்டும் இப்படி அவன் அமர்ந்து மனம் விட்டு பேசியும் சிரித்தும் தான் எத்தனை நாட்கள் ஆயிற்று. இவையெல்லாம் இத்தனை நாட்களும் எங்கே போயிருந்தன? சரிதான், தனது எண்ணப்போக்கே தவறல்லவா? இருப்பதில் கொஞ்சத்தை எடுத்து தொழிலில் போடுவார்கள், அதிலேயே முழுகி விடுவது உண்டெனும் பொழுது மகன் முதலீடு செய்தது கிட்டத்தட்ட அனைத்துமே அல்லவா? அவனுடைய திறமைக்கும் குணத்திற்கும் ஜெயித்து காட்டுவது என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருந்திருந்தாலும் அதை நின்று சாதித்தவன் அவனே அல்லவா? தொழிலில் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற வெறியுடன் தான் அனைவருமே இறங்குகிறார்கள் என்றாலும் அதில் எத்தனை பேருக்கு வெற்றி கிடைத்து விடுகிறது? அதிலும் அனுபவமே இல்லாதவனை நம்பி இவ்வளோ பெரிய விஷப்பரீட்சையில் இறங்க வேண்டுமா? தொழிலென்று வந்துவிட்டால் அது சூழ்நிலைகளையும் நம்மை சார்ந்தவர்களையும் பொறுத்தே அல்லவா அனைத்தும் அமைகிறது. ஒரு பாதியை வைத்துக்கொண்டு மீதியை மட்டும் கொடுங்கள், நாளைக்கு அனைத்தையும் இழந்து நிற்க வேண்டிய அவசியமில்லாது போகுமென்றால் எத்தனை பேர் எத்தனை எத்தனை விதமாய் அவனுடைய காதுபடவே பேசியிருப்பார்கள். அதிலும் மகனின் குணத்திற்கு அதையெல்லாம் எப்படிதான் பொறுத்து கொண்டானோ? சரிதான், அப்படிப்பட்டவர்களின் சொற்களுக்குத்தானே வேகத்தையும் வெறியையும் கூட கொடுக்கிறது. மற்றவர்களுக்கே அப்படி எனும் பொழுது ரோஷக்கார மகனுக்கு என்னம்மா அப்படியா என்ற கதிரேசனின் கேள்வியில் என்ன கேட்குற என்று கேட்டிருந்தார் இந்துமதி. தாத்தாவும் பாட்டியும் பேசினாங்களா? ஆமாம் கதிர், சாயங்காலம் கூப்பிட்டு பேசினாங்க. 2 பேரும் வராங்களாம். அதுவும் சும்மா இல்லை, ஒரு வாரம் இருக்கிற மாதிரி. என்ன திடீர்னு? திடீர்னு என்ன, அவங்களும் ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க. சரியா சொல்லணும்னா உங்கள் கூட இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா ஒரு நாள் அரை நாள்னு பார்க்குறதெல்லாம் பத்தலைன்னு ஒரு வாரம் தங்கிட்டு போக வராங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு, அதுவும் இங்கே டவுனில் ஒரு வாரம்னா அவங்களுக்கு சிரமமாக இருக்காது? இல்லாமலா, நீ தான் ஊருக்கு வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டியே. அதுக்கென்ன, போன மாதம் தானே போய் ஒரு வாரம் இருந்துட்டு வந்தீங்க. அது நாங்கள். என்ன கதிர், தாத்தாவும் பாட்டியும் எப்படி இதுக்கு சம்மதிச்சாங்க? அது சரி, முடிவு செஞ்சதே அவங்க தானே. தாத்தா கூட வேண்டாம்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கார். பாட்டி தான் நாம் வேணாம்னு எல்லாரும் போய் 4-5 நாள் இருந்துட்டு வரலாமா? நடக்கிறத பேசுடா. நிஜமாதாம்மா? எப்போ? வர மாதம். நிஜமாவா கதிர் சொல்ற என்று நம்ப முடியாதவராய் கேட்ட அன்னையிடம் சிறு புன்னகையுடன் ஆமாமா என்று இருந்தான் கதிரேசன். சொல்லிட்டா அப்புறம் மாற்ற முடியாது கதிர், தாங்க மாட்டாங்க. நான் அப்படி எத்தனை தடவை சொல்லி மாத்துட்டேனாம். அச்சச்சோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலப்பா. சரிதான், விடுங்கம்மா. காலையில் நானே கூப்பிட்டு சொல்லிக்கிறேன். ஆனால் என்னம்மா, எங்களுக்காக பார்த்து உனக்கு ஏதும் சிரமம் ஆயிட போகுது. ஆகாம பார்த்துக்கிறேன். அப்படின்னா இப்போந்தே அதுக்கு தயார் பண்ணிக்கிறேன். சரிதான் கதிர், அப்போது நம்ம ஊருக்கு போகிறது உறுதியா என்று கேட்டுவிட்டு தீபிகாவும் கிருத்திக்கும் துள்ளி குதித்தார்கள். பின்ன, அண்ணனே ஒன்றை சொல்லிவிட்டால் அதற்கு மாற்று இருக்க வாய்ப்பே இல்லையே. அது அவர்களின் அனுபவத்தில் உணர்ந்ததாயிற்றே. அதற்குள் போகும்போது என்னென்ன எடுத்து செல்ல வேண்டும், அங்கே போய் செய்ய வேண்டியது என சிறியவர்கள் இருவரும் திட்டங்களை தீட்ட தொடங்கிவிட்டு இருக்க, எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு உனக்கு தெரியுமா கதிர் என்று கேட்டிருந்தார் இந்துமதி. அதான் சொன்னீங்களே, அதோட இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்ன? உங்க தாத்தா பக்கத்து சொந்தத்துல சின்ன பாட்டியோட பேத்திக்கு உன்னை பார்க்கலாம்னு அவங்களுக்கு ரொம்ப நாளாவே ஒரு எண்ணம். அதுக்காக அன்னை சொல்லி கூட முடித்திருக்கவில்லை. எரிச்சலுடன் நிமிர்ந்தான் கதிரேசன். என்ன கதிர், என்னம்மா ஏதோ ஆசைப்படுறீங்கன்னு பார்த்தா விளையாடுறீங்களா? என்ன கதிர், அப்படி என்ன நாங்கள் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது 10 இயர்ஸ் ப்ராஜெக்ட். அது வரைக்கும்
கடைசிக்கும் அதுல பாதி 5 வருஷத்துக்காவது என்னால தொழிலை தவிர வேற எதையுமே நினைச்சு பார்க்க முடியாது. அதுக்காக எனக்கும் உங்க கஷ்டம் புரியுது. நானும் எத்தனை விஷயங்கள்ல பரவாயில்லன்னு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தானே போயிட்டு இருக்கேன். அது நீ சொல்லிதான் தெரியணும்னு இல்லையே கதிர். உன்னை கஷ்டப்படுறதுக்காக நாங்க எதையும் செய்யலையே. ஓ, இப்படி சொல்லிட்டா போதும்னு நினைக்கிறீங்க போல. ம். இப்பவே இந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. அப்படி வச்சா அடுத்த மாசம் சொன்ன மாதிரி ஊருக்கு போலாம். இல்லனா இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு நான் இல்லைன்னே நினைச்சுக்கோங்க. என்னப்பா இது, இப்படி பேசணுமா? சரி சொல்லுங்க, வேற எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்? அது இல்லப்பா, தாத்தா பாட்டிக்கு வயசாயிடுச்சு இல்லையா? உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கணுங்கிற ஆவலும் ஆசையும் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? இருக்கலாம். ஆனா என் தொழிலுக்கு இது ரொம்ப முக்கியமான கட்டம். இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு சமம். அதோட வேற எதுக்காகவும் என் தொழில் ஈடுபாடு இன்னும் சில வருஷங்களுக்கு குறையறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்படி சொன்னா எப்படி கதிர்? ஏன், இன்னும் 6 மாசத்துல தீபிகா படிப்பை முடிக்க போறாளே, அவளுக்கும் 20 முடிஞ்சது. இப்ப இருந்து பார்க்க தொடங்கினா தான் 21 முடியறதுக்குள்ளேயாவது கல்யாணம் முடிக்க முடியும். அதுக்கப்புறம் 1 வருஷம் இடைவெளி விட்டுட்டு எனக்கு பாருங்க. உங்களுக்கு நல்லதா கண்குளிரா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கும் நான் சொன்ன மாதிரி நடக்கும். இந்துமதிக்கு மகன் சொல்வதில் இருக்கும் நியாயம் புரிய தீபிகாவையோ அண்ணனின் சீரியஸான பேச்சு வாயடிக்க செய்திருந்தது. இதுவே இயல்பான சமயம் என்றால் சும்மா பேச்சுக்காவது எதையாவது சொல்லியிருப்பாள் தான். ஆனால் அப்பொழுதோ வாயை கூட திறக்க முடியவில்லை. சரிதான் கதிர், நீ சொல்றத ஊருக்கு போகும்போது பெரியவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லிடலாம் விடு. சரிதான், இதற்காவது போய்தான் ஆக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் கதிரேசன். கடமை நேர்மை என்றெல்லாம் வரும் தொழிலை ஒரு தவம் போல செய்து கொண்டிருப்பவனுக்கு இந்த மாதிரி இடைஞ்சல்கள் எரிச்சலையே தந்தன. ஆனாலும் முயன்று வரவழைக்கப்பட்ட இயல்பான குரலில் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று விட்டு இருந்தான். அம்மா, மகள் அழைக்க பார்த்தாள் இந்துமதி. ஏம்மா இப்படி? என்னடி, அண்ணாவை பத்தி தெரியாது? அதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம்ல. ம். இனி நீயும் உன் பங்குக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போ. சொல்லாம உருள்றது என் தலை தானே. என்ன நீ பெரிய மனுஷி மாதிரி ஏதேதோ பேசுற? பின்ன எனக்கு இன்னும் 1 வருஷம் வீட்டில் ஜாலியாக இருக்கணும். அதாவது படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம். ஏன் 2 வருஷம் அப்படி இருக்கத்தான் முதல்ல நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ சூழ்நிலைக்காவது நானே அதை பாதியாக குறைச்சிக்கிட்டேன். அதுக்கு ஏதாவது பங்கம் வந்தது? சரிதான், நான் அந்த தாத்தா பாட்டிக்கிட்டே பேசிக்கிறேன் என்று திரும்பி கொண்டு சென்ற மகளை பார்த்து அப்படியே வாயெடுத்து போய் அமர்ந்து விட்டு இருந்தார் இந்துமதி. பிறகு அதுவே சில வினாடிகளுக்கு பிறகு பெருமூச்சாக வெளிவந்திருந்தது. அவருடைய சிறு பிராயத்தை தான் எண்ணி பார்க்க தோன்றியது. பெற்றவர்கள் ஒன்றை சொல்லிவிட்டால் அதை செய்வது தவிர வேறு எதுவுமே அறியாத அந்த காலம் எங்கே? சரிக்கு சரி பேசும் இன்றைய தலைமுறை எங்கே? ஆனாலும் உள்ளுக்குள் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே வேறு பேசுவதை விடுத்து நேருக்கு நேர் உண்மையை உள்ளபடி பேசும் இதுவும் ஓர் ஆரோக்கியமான அணுகுமுறை தான் அல்லவா? அதெல்லாம் சரிதான். ஆனாலும் மாமனாருக்கு புரிய வைத்தாக வேண்டுமே. சரிதான், அதைதான் சொல்வதை விட பேரன் பேத்தி சொன்னால் வேலை இன்னும் எளிதாக முடியும் என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். சிறு எரிச்சலையும் ஆதங்கத்தையும் தான். அன்று காலையில் அலுவலகத்திற்கு காலடி எடுத்து வைத்த கதிரேசனுக்கு முதல் நாள் மாலை நண்பன் ஷாம் கேட்டுக்கொண்டது நினைவிற்கு வந்திருந்தது. சரிதான், வேலை விஷயமாக பேசுவதைப் போல அழைத்து பேசிவிட வேண்டியதுதான். அப்படி எண்ணிக்கொண்டே நிமிர்ந்தவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. பழம் நழுவி பாலிலே விழுந்தது போல தான் எண்ணிக்கொண்டு இருந்தவளே தனது அனுமதிக்காக கதவுக்கு பின்னால் காத்து நிற்பது தெரிந்தது. ஆனாலும் அதெல்லாம் உள்ளுக்குள் தான். எதையும் வெளிப்படையாக காட்டிக்கொள்பவன் அவனில்லையே. அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே வந்தவளை வரவேற்றான் கதிரேசன். வா, குட் மார்னிங் சார். பதிலுக்கு தானும் காலை வணக்கம் சொன்னவன் இருக்கையை காட்டி அமர சொன்னான். சொல்லுங்க,
என்ன விஷயம் சார்? என்ன என்று கேட்டவனுக்கு புதிதாக என்ன மரியாதையெல்லாம் என்று எண்ணாதிருக்க முடியவில்லை. அதையே தான் அனுரேகாவும் எண்ணியிருக்க வேண்டும். என்ன புதுசா மரியாதையெல்லாம் என்று கேட்டிருந்தாள். சரிதான், சொல்லு, என்ன விஷயம்? நான் ம் என்ன நான் வேலைய நான் நீ வேலைய ரிசைன் பண்ணலாம்னு இருக்கேன். இது எதிர்பாராத ஒன்றாக இருக்க காரணம் கேட்டான். உன்னதான் அனுரேகா. சாரி, அது என் சொந்த விஷயம். ஓ, அப்போ சாரி மேடம். ஆனால் பாருங்க, நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப பொறுப்பானது, முக்கியமானதும் கூட. நினச்சா வேலைக்கு வர்றதுக்கும் போகிறதுக்கும் இது ஒன்றும் உனக்காக பேருக்கு உண்டாக்கின வேலை இல்லை. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசலாமா? நமக்குள்ளே எங்கேருந்து வந்தது ஃப்ரெண்ட்ஷிப்? என் நண்பனோட ஃப்ரெண்டு. எனக்கும் சரிதான், எனக்கும் இங்கே இருக்க பிடிக்கல. ஏன் திரும்பவும் ஏதாவது சொல்லிடாத. உன் நன்மைக்காக தான் கேட்குறேன். என்ன விஷயம்? அடடா, ஆனால் பாருங்க, என் நன்மைக்காக மற்றவங்க பார்க்குறது எனக்கும் பிடிக்கலும் இல்லையா? சுத்தமாக பிடிக்கல, விட்டுடுங்க. இப்படி சொன்னால் எப்படி? பின்ன எப்படி சொல்லணும்? உனக்காகவே எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஷாம், மனசில் வச்சு பேசு. எனக்கு யாரையும் மனசில் வச்சு பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் இந்த அளவுக்கு கோவப்பட என்ன நடந்தது? போதுமே. இங்க இருந்தா எனக்கு என் அப்பா ஞாபகமே வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு யுகமா கடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால அதனால எங்கேயாவது ரொம்ப தூரத்துக்கு, தெரிஞ்சவங்களே கண்ணுக்கு படாத தூரத்துக்கு போகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். யோசிச்சு தான் பேசுறியா? என்ன? உனக்காகவே பார்க்குறவங்கள பற்றியும் நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கக்கூடாதா? என்ன சொல்றீங்க? உண்மையிலேயே புரியாம தான் கேட்டிருந்தாள் அனுரேகா. திரும்ப திரும்ப ஏதோ பொடி வைத்தே பேசும் கதிரேசனை என்ன சொல்லுங்கள் என்பதைப் போல பார்த்தாள். ஷாம் மனசு என்ன பாடுபடும்னு நினைச்சு பாத்தியா? கதிரேசனின் கேள்வி அனுரேகாவிற்கும் தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. கேட்டேனே என்றாள் கதிரேசன். புரியல, என்ன கேட்டீங்க? உனக்காக உன்னையே நினைச்சிட்டு உன் நலம் கருதி என்ன செய்யவும் ஷாம் காத்திருக்கும் போது நீ இப்படி கிளம்பணும்னு சொல்றது நியாயமா? என்ன பேசுறீங்க? ஒன்றும் புரியல. ஷாமோட காதல் உண்மையிலேயே புரியலையா, இல்ல புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறியா? அவ்வளவுதான். இப்பொழுது எதிரே இருப்பவனின் வார்த்தைகள் புரிய காளி ரூபம் கொண்டாள் அனுரேகா. என்னது? என்ன சொன்னீங்க? ஷாம் பாவம் இல்லையா? அவன் மனசுல என்ன? ஹலோ மிஸ்டர், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி அநியாயமா பேச வெக்கமா இல்லை? என்ன திமிரு இருந்தா? கொஞ்சம் நிதானம் நிதானம். சரிதான். சே, உங்களை போய் பெருசா நினைச்ச என்ன சொல்லணும்? இவ்வளவு ஈனமானவரா நீங்க? ஒரு பொண்ணும் பையனும் சாதாரணமா பேசி சிரிச்சா உடனே அதுக்கு தப்பு வண்ணம் பூசிற சராசரிக்கு கீழான மனுஷனா? சே, இது மட்டும் ஷாமுக்கு தெரிஞ்சா உங்களை மதிக்க கூட, இப்படிப்பட்ட ஒருத்தனையா நாம ஃப்ரெண்ட்லியா நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு வெறுத்து ஒதுக்கிடுவார். அப்போ உங்க 2 பேருக்குள்ள ஒன்றும் இல்லையா? நீ ஷாம் போதும் மிஸ்டர். நான் அவரை சகோதரனுக்கு இணையா, ஏன் சகோதரனாவே தான் நினைக்கிறேன். அது அவருக்கு தெரியும். நீங்க யாரு நடுவுல? இது மட்டும் ஷாமுக்கு தெரிஞ்சது. சாரி, ஏதோ யோசிக்காம கேட்டேன். இது கேட்கறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். கிழிஞ்சது. டே ஷாம், உன்னால நான் கேட்டு நீ என்னடானா அவ இல்லைன்னா உயிரை விடுறேன்னு எண்ணி சொல்லிவிட்டு இவ உன்னை அண்ணான்னு நினைக்கிறா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தான். பிறகு ஒரு ரிக்வெஸ்ட் என்ற கதிரேசனை எரிச்சலையும் கோபத்தையும் மறைக்க கூட முடியாது என்னவென்று கேட்டிருந்தாள். நான் ஏதோ விளையாட்டா கேட்டத நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் கேட்டது. நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. தப்புங்கிறது புரியுது. அதுக்கு இப்போ நான் பேசினதெல்லாம் ஷாமுக்கு தெரிய வேண்டாமே? அது சரி, இந்த அசிங்கத்தை வெளியே வேற சொல்வாங்களாக்கும் என்று அனுரேகா செல்ல அப்படியே அமர்ந்து விட்டு இருந்தான் கதிரேசன். இதை எப்படி நண்பனால் தாங்கிக் கொள்ள முடியும்? கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை.
சும்மா என்றாலும் பரவாயில்லை. சகோதரனுக்கு இணையாக எண்ணுவதாக வேறு சொல்லிவிட்டாலே, அவள் இல்லை என்பதை தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை எனும் பொழுது, அதற்கு மேலும் அவள் சொன்ன வார்த்தைகள், கடவுளே, நீதான் நண்பனுக்கு துணை இருக்கணும். இதை தாங்கிக் கொள்ள வைப்பதோடு இதிலிருந்து மீண்டும் வரும் திடத்தையும் கொடுக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டான். என்ன தோன்றியதோ உடனே ஷாமுக்கு கைபேசியில் அழைத்திருந்தான். அதிசயத்தக்க விதமாக அதை அணைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கூற திகைத்தான். இது வழக்கமில்லாதது ஆயிற்றே. ஏன் இப்படி? சில நிமிட இடைவெளி விட்டு மீண்டும் ஒரு முறை அழைத்தான். இப்பொழுதும் இணைப்பு கிடைத்திருக்க பேசியவன், இதோ நானே வரேன் என்று எழுந்து சென்றான். நண்பனை பார்க்கத்தான். ஷாமின் வீட்டை சென்று அடைந்து அவனுடைய அறைக்கு சென்று சேரும் வரை யோசனையிலே தான் இருந்தான் கதிரேசன். நடந்ததை எப்படி தொடங்கி எந்த விதம் சொல்லி புரிய வைப்பதென்றுதான். நண்பனை நேரில் பார்த்த கதிரேசன் அதிர்ந்து போனான். அவனுடைய முகத்தில் தெரிந்த விரக்தி அத்தகையதாக இருந்தது. என்னாச்சு? ஏன்? எதிரே இருந்த இருக்கையில் காட்டி அமருமாறு சைகை செய்தவனுக்கு மேலும் சருமத்தை கொடுக்க வேண்டாம் என்று உடனே அமர்ந்து விட்டிருந்தான்.